அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வியூவர்ஸ் அனைவரையும் ரொமானா குக்கிங்க்கு வரவேற்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம கேழ்வரகு ராகி சேமியா வச்சு நம்ம 2 ரெசிபி பார்க்கலாம். என்னென்னு பார்க்கலான்னு வாங்க. முதல்ல தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயும் நல்லா வெங்காயத்தையும் கண்ணாடி பார்த்துக்கு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து வதக்குனா நல்லா வதங்கிடும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நானும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. வதங்கிடும். அதில் கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்தா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அப்புறமே நம்ம அதுக்கு தேவையானதை பார்க்கலாம் வாங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ப தண்ணி எவ்வளோன்னா 2 பாக்கெட் சேமியா போடுறேன். 2 பாக்கெட் ஒரு பாக்கெட் 180 கிராம் 180 கிராம் பாக்கெட்டு. 2 பாக்கெட்டுக்கு 3/4 லிட்டர் தண்ணி வச்சா போதும். 1/2 லிட்டர் சொம்பு. அதையும் நான் சொல்கிறேன் காமிக்கிறேன் வாங்க. 1/2 லிட்டரில் 1/2 லிட்ரு அளவு உள்ள ஒரு பாத்திரத்தில் தான் சொம்புன்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் எடுத்து 3/4 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது 1/2 லிட்ரு பிடிக்கும். இதால் ஒரு குவளையும் திரும்ப அரை குவளையும் வைக்கிறேன். ஓகேங்களா? மொத்தம் 3/4 குவளை. 3/4 லிட்ரு சொல்லுவாங்க. ஆனால் லிட்ரு கணக்கு கூட போவோம். பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் போட்டுக்கோங்க. இதுக்கு நிறைய மசாலா போட தேவையில்லை. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்குங்க அடிக்கடி. ஏன்னா உப்பு கூட போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சேமியா பாருங்கள், 2 பாக்கெட் எடுத்துருக்கேன். 2 பாக்கெட்டு சேமியா 150 கிராமுக்கு அவ்வளோதான் தண்ணி வைக்கணும். தண்ணி தான் அளவு முக்கியம். ரொம்ப தண்ணி கூட போயிடுச்சுன்னா ரொம்ப குழைவாயிடும். அப்புறம் நல்லா இருக்காது புட்டு மாதிரி. தண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. 3/4 லிட்ரு தான் எனக்கு தெரிஞ்சது. 3/4 லிட்ரு தண்ணி வச்சுட்டு இந்த பாருங்கள் 2 பாக்கெட் சேமியா போடுறேன். போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு நம்ம இப்போ அதில் சேமியாவை சேர்த்துக்கலாம். ராகி சேமியா. ராகினாலே கேழ்வரகுனாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகருக்கு ரொம்ப 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 நல்லது. பிள்ளைங்க சும்மா செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சும்மா கிச்சடி மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்டியாக இஞ்சி பூண்டுலாம் போட்டு காரம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆனால் இதுக்கு இந்த சேமியாவுக்கு பேர் ஸ்பெஷலான பேர் என்னென்னா கார சேமியா தான். ஆனால் காரம் நான் நிறையா கொடுக்கல. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுட்டோம். அதனால் மிளகாப்பொடி நான் போடலை. உங்களுக்கு தேவைன்னா காரம் தேவைன்னா மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாப்பொடி போடாமல் நான் செய்கிறேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஓரளவு வேக வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஆப்ஷனல் தான். வேணும்னா ஊற்றிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெந்ததும் இறக்கிடலாம். இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அதுக்கு என்ன சைடிஷ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தேங்காய் சட்னி. நல்லா தேங்காயை கழுவி ஜாரில் மாற்றிட்டேன். அதுக்கு தேவையான பொட்டுக்கடலை, பூண்டு, வெங்காயம். இதுதான் மெயின் அதுக்கு டிஷ்ஷே. ஏன்னா சில பேர் வெங்காயம் போட்டு தேங்காய் சட்னியில் அரைக்க மாட்டாங்க. ஆனால் நான் இது ஒரு சின்ன டிப்ஸு. வெங்காயம் போட்டு சேர்த்து அரைச்சி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார சேமியான்றதால பச்சை மிளகா கம்மியாக வச்சுக்கோங்க சட்னிக்கு. வச்சுட்டு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். பால் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு முந்திரி திராட்சை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஓரளவு வெந்த பிறகு சேமியாவை சேர்த்துக்கோங்க. ராகியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வேக வச்சுங்க. ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஓரளவு பதமான அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா கலக்கிட்டு குழந்தைங்க இது ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இது பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். அதனால் திக்காக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இனிமேல் தான் சர்க்கரை போடுவோம். ஆனால் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுதான் இதுக்கு தேவையானது. போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் இப்போ தான் ஆரம்பித்தேன். நிறைய வியூவர்ஸ் வந்துட்டுருக்காங்க.
எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் தேங்க்யூ. என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.